வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 23வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 17.58% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோசுவாவின் இறுதிமொழிகள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களைச் சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதியளித்த பல நாள்களுக்குப் பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய முதியோர்களையும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நான் வயதாகி முதுமை எய்துவிட்டேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் கண்டீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டார். பாருங்கள், யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும் மீதியிருக்கின்ற நாடுகளையும் உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வீர். மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கைக்கொள்வதில் கவனமாயிருங்கள். அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாதபடி உறுதி கொண்டிருங்கள். உங்கள் நடுவில் எஞ்சியிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதிருங்கள். அவர்களுடைய தெய்வங்களின் பெயரைச் சொல்லாமலும் அவற்றின் மீது ஆணையிடாமலும் அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வணங்காமலும் இருப்பதில் உறுதியாக இருங்கள். இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்களுள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதிக்கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். மாறாக நீங்கள் வழிவிலகி இங்கு எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மணம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவ்வேற்றினத்தவரை தொடர்ந்து விரட்டிக் கொண்டிருக்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாட்டிலிருந்து நீங்கள் அழிந்து போகும் வரையிலும் அவர்கள் உங்களுக்கு வலைப்பொறியாகவும் கண்ணிகளாகவும் உங்கள் பக்கங்களில் தொல்லையாகவும் உங்கள் கண்களில் முற்களாகவும் இருப்பார்கள். இதோ மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து உங்களை அழிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழச் செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கெதிராக பற்றி எரியும். அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள். நாம் 1189 அதிகாரங்களில் 200 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.